सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 301வது நாமம் குண அதீதாய நமக. குணங்களுக்கு அப்பாற்பட்டவருக்கு நமஸ்காரம். சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகியவை முக்குணங்களாகும். இந்த நாமம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமாவளியிலும் உண்டு. முக்குணங்களை பற்றிய இரகசியங்களை எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையின் 14வது அத்தியாயமான குணத்திரய விபாக யோகத்தில் அளித்திருக்கிறார். ஆர்வமுள்ளவர்கள் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் அருள் இருக்கும் வியாக்கியானத்தை தெள்ளிய தமிழில் படித்து முழு விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். ஒரு முழு அத்தியாயத்தையும் ஆக்கிரமிக்கும் இவ்விஷயம் ஆன்மீக நாட்டமுள்ளவருக்கு இன்றியமையாதது. 27 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த அத்தியாயத்திலிருந்து முக்கியமான 3 ஸ்லோகங்களை பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் விளக்கியுள்ளவாறு அறிந்து கொள்வதே இந்நூலின் சாத்தியம். சத்வம் ரஜசையும் தமசையும் அடக்கி மேலெழுகிறது. ரஜஸ் சத்துவத்தையும் தமசையும் ஆடுகிறது. தமஸ் சத்துவத்தையும் ரஜசையும் அடக்குகிறது. இது அர்ஜுனாவுக்கான பொழிப்புரை. தேகம் எடுத்துள்ள ஒருவனிடத்து 3 குணங்களும் இருக்கின்றன. அவற்றுள் ஒரு குணம் முன்னணிக்கு வரும் பொழுது மற்ற 2ம் பின்னணிக்கு போய்விடுகின்றன. விழித்திருந்து அமைதியே வடிவெடுத்தவனாக மனிதனாகும் போது சத்துவ குணம் ஓங்கி நிற்கிறது. அப்பொழுது இன்பமும் ஞானமும் விரிவடைகின்றன. ரஜோகுணம் தலையெடுக்கின்ற பொழுது விதவிதமான கர்மத்தில் மனிதன் ஈடுபடுகிறான். பின்பு தமோ குணம் ஓங்குமிடத்து மனிதன் கற்கவும் முடியாது, கர்மம் செய்யவும் முடியாது. சோம்பலும் தூக்கமும் வருகின்றன. நாள்தோறும் 3 குணங்களும் மாறி மாறி முன்னணிக்கு வருகின்றன. இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. சத்துவகுணத்தில் கட்டுண்டிருப்பவன் அறிவையும் இன்பத்தையும் வேண்டுகிறான். சாஸ்திர ஞானப்பற்று மிக வல்லமை வாய்ந்தது. எளிதில் அது மனதை விட்டு அகலாது. கேள்வி அறிவும் இன்பமும் வாய்க்காத விடத்து ஒருவன் பேரவாவோடு அவற்றை நாடுகிறான். சத்வகுணத்தை கடந்து அப்பால் சென்றவனுக்கு இந்த வெறுப்பு விருப்பு 2ம் இல்லை. ரஜோகுணத்தின் வசப்பட்டவன் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். சில கர்மங்களில் அவனுக்கு பெரு விருப்பம் உண்டாகிறது. வேறு சில கர்மங்களில் தாங்க ஒண்ணா விருப்பு உண்டாகிறது. நல்ல கர்மம் என்று தனக்கு தோன்றுவதை அவன் ஆவலோடு செய்கிறான். கெட்ட கர்மம் என்று தோன்றுவதை அவன் சினந்து வெறுக்கிறான். குணத்தை கடந்தவனோ மறந்தும் கேடுடைய கர்மம் செய்ய முடியாது. தமோ குணப்பற்றுடையானுக்கு சோம்பலிலும் தூக்கத்திலும் விருப்பம். அதற்கு பங்கம் வந்தால் வெறுப்பு. குணாதீதத்தில் இருப்பவனுக்கு விழிப்பும் உறக்கமும் ஒன்றே. தூய கண்ணாடியின் முன்னிலையில் எது தோன்றினாலும் அதை அப்படியே விளக்குகிறது. அக்கண்ணாடியில் ஒன்றும் தோன்றாதிருக்கும் பொழுது கண்ணாடி தன்மயமாயிருக்கிறது. அதன் முன்னிலையில் பொருள்களின் தோற்றத்தாலும் மறைவாலும் கண்ணாடிக்கு லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை. குணாதீதத்தில் சென்றவனது மனத்தகத்து முக்குணங்களின் தோற்றமும் மறைவும் அத்தகைய இடம் பெறுகின்றன. குணங்களின் செயல்களுக்கிடையில் அவன் குணாதீதனாயிருக்கிறான். அதாவது அவன் எப்பொழுதும் சகஜ நிஷ்டையில் இருக்கின்றான். ஜீவன் எப்பொழுது குணங்களுக்கு வேறான கர்த்தாவை காண்பதில்லையோ, குணங்களுக்கு மேலாக பரம்பொருளை காண்கிறானோ, அப்பொழுது அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான். 3 குணங்களும் பிரகிருதி ஸ்வரூபமானால் இக்குணங்களுக்கு புறம்பாக கர்மத்துக்கு கர்த்தா யாரும் இல்லை. முக்குணங்களே கர்த்தாக்களாகின்றன. இந்திரியங்கள், இந்திரியார்த்தங்கள் எல்லாம் குணத்தினின்று உண்டானவை. கீழான குணத்தை கடந்து மேலான குணத்துக்கு வருவது ஜீவிதத்தின் லட்சியமாகும். பின்பு சுத்த சத்வ குணத்தை அடைந்தால் போதுமா? அதற்கு மேல் ஒன்றும் இல்லையா? உண்டு. முக்குணங்களையும் கடந்து அப்பார் செல்வதே வாழ்க்கையின் குறிக்கோளாகும். முக்குணங்களுக்கு அப்பால் இருப்பது பரமாத்மா. அது ஒரு செயலுக்கும் கர்த்தா அன்று. அது வெறும் சாட்சி மாத்திரமே. அப்பரமாத்மாவை அறிபவன் பரமாத்மாவுக்கு உரியவனாகிறான். இன்னும் பரமாத்மாவின் ஸ்வரூபமும் அவனுக்குரியது ஆகிறது. ஸ்ரீமத் பாகவத்கீதை பாஷ்யம் அத்தியாயம் 14
ஸ்லோகங்கள் 10, 19 மற்றும் 22 பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் அருளியது. 302வது நாமாவளி. குண ஆத்மனே நமக. குணங்களின் மூலப்பொருளானவருக்கு நமஸ்காரம். 303வது நாமம். குணதோஷ விவர்ஜிதாய நமக. நல்ல இயல்புகள் தீய இயல்புகளுக்கு அப்பாற்பட்டவருக்கு நமஸ்காரம். 304வது நாமம். குணாகுணேஷு வர்த்தந்த இதி அனாசக்திசு ஸ்திராய நமக. பிரகிருதியின் குணங்கள் மனிதனின் குணங்களின் மூலமாக செயல்படுகின்றன என்பதை அறிந்து பற்றற்ற நிலையில் உறுதியாக நின்றவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையில் இடம்பெறும் மிக சூட்சுமமான தத்துவம் ஒன்று இந்த நாமத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. அதை கருத்தூன்றி கற்கலாம் வாருங்கள். பிரகிருதியான இயற்கையின் குணங்களால் எங்கும் செயல்கள் செய்யப்படுகின்றன. குழந்தைகள் அழுது சிரித்து உண்டு உறங்குவதும் அலைகளும் சாரலும் நுரையும் சமுத்திரத்தில் தோன்றுவதும் உதாரணங்களாகும். அகங்காரத்தால் அறிவிழந்தவன் நான் தான் கர்த்தா என்று நினைக்கிறான். உண்மையை உணர்ந்தவன் மனிதனின் ஐம்பொறிகளான வடிவெடுத்துள்ள பிரகிருதியின் குணங்கள் வெளியுலகப் பொருள்களின் குணங்களில் இயங்குகின்றன என்றறிந்து பற்று வைப்பதில்லை. இதன் விரிவுரையை மேலும் தெளிவாக பார்க்கலாம். ஆகாசத்தில் ஓங்கார ரீங்காரம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆகாசத்திற்கு ஒரே குணம் ஒலி. ஒலியை கேட்கும் சக்தி மனிதனின் செவியில் அமைந்திருக்கிறது. ஆகாசத்தின் குணமாகிய ஒலி மனிதனின் காதாக உருவெடுத்து வெளியுலக ஒலிகளை கேட்டு அனுபவிக்கிறது. காற்று தத்துவத்திற்கு 2 குணங்கள் உண்டு. ஒலி, தொடுமுணர்வு. காற்றின் உபரி குணமாகிய தொடு உணர்வு மனிதனின் தோலாக உருவெடுத்து வெளியுலக தொடுமுணர்வை அனுபவிக்கிறது. அக்னி தத்துவத்தின் குணங்கள் 3: ஒலி, தொடுமுணர்வு, உருவம். அக்னியின் உபரி குணமாகிய உருவம் மனிதனின் கண்ணாக உருவெடுத்து வெளி உலகில் இருக்கும் உருவங்களையும் பார்த்து அனுபவிக்கிறது. நீர் தத்துவத்தின் குணங்கள் 4: ஒலி, தொடுமுணர்வு, உருவம், சுவை. நீரின் உபரி குணமாகிய சுவை அறிதல் மனிதனின் வாயாக நாக்காக உருவெடுத்து வெளியுலக சுவைகளை தூய்க்கிறது. பூமி தத்துவத்தின் குணங்கள் 5: ஒலி, தொடுமுணர்வு, உருவம், சுவை, மனம். பூமியின் உபரி குணமாகிய மனம் மனிதனின் மூக்காக உருவெடுத்து பல்வேறு பொருள்களின் வாசனைகளை அனுபவிக்கிறது. இவ்வாறாக பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றின் சிறப்பு குணமும் மனிதனின் ஐம்பொறிகளில் ஒன்றின் மூலமாக தன்னைத்தானே தூய்த்து கொள்கிறது. இதை உணராமல் நான் தான் கர்த்தா என்று நினைப்பவன் அஞ்ஞானி என்றோ? இவ்வுண்மையை அனுபவபூர்வமாக உணர்ந்தவனுக்கு பற்று உண்டாவதில்லை. அவன் ஞானி. மேகத்தின் மீது மோதும் போதும் விண்வெளி செயலற்றிருக்கிறது. ஞானியின் நிலையும் அவ்வாறே. பிரகிருதியிலிருந்து உண்டான சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய முக்குணங்களை பற்றியும் அவற்றின் ஏற்றத்தாழ்வுகளை பற்றியும் அவற்றின் திருவிளையாடலால் எவ்வாறு மனித பிறவிகளில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது என்பது பற்றியும் அவற்றை வெற்றி கொள்ளும் வழிமுறைகள் பற்றியும் அங்கனம் ஜெயித்த குணாதீதனின் லட்சணங்கள் பற்றியும் அறிய விரும்பும் சாயி பக்தர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் குணத்ரய விபாக யோகம் என்னும் 14ஆம் அத்தியாயத்தை கற்றல் நன்று. பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் வியாக்கியானத்தின் ஆழமும் செழிப்பும் தெளிவும் விரிவும் வாசகர்களை வியப்படையச் செய்யும். அந்த நூலின் விவரங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் வெளியீடு, திருப்பராய்த்துறை, திருச்சி மாவட்டம். 305வது நாமம். குப்தாய நமக. ஒளிந்திருப்பவருக்கு நமஸ்காரம். பரமனுக்கு ஒளிந்து விளையாடுவதே பெரிய லீலை அல்லவா? 306வது நாமம். குஹாஹிதாய நமக. குகையில் இருப்பவருக்கு நமஸ்காரம். நமது இதய குகையிலேயே ஒளிந்திருக்கிறார் பாபா. 307வது நாமம். கூடாய நமக. கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருப்பவருக்கு நமஸ்காரம். 308வது நாமம். குப்த சர்வ நிபோதகாய நமக. எல்லா இரகசியங்களையும் மறைந்திருக்கும் பொருள்களையும் அறிந்தவருக்கு நமஸ்காரம். 309வது நாமாவளி.
குரு அங்க்ரி தீவிர பக்திஹி சேத்ததேவ அலம் இதி ஈரயத்தே நமக. குரு பாதங்களில் தீவிர பக்தி செலுத்துவதே போதுமானது என்பதை பறைசாற்றியவருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ